ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிரைவரு, அதுக்கப்புறம் வாட்ச்மேனு, அப்புறம் ரைட்டரு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணது தான். அதுதான் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து வந்திருக்கு. இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் தான், ஓகேவா? ரீசெண்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான். பிடிஓ ஆஃபீஸில் இந்த ஈப்பு ஓட்டுநர், அதாவது டிரைவர் போஸ்ட்டு, பதிவறை எழுத்தர் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இரவு காவலர் போஸ்ட்டு, ஓகேவா? இந்த 4 வேக்கண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து 2019 ஒரு நோட்டிஃபிகேஷன், இது லாஸ்ட்டாக பிடிஓ ஒரு எடுத்தது சொல்கிறேன். 2019 20 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க அது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ வேக்கன்ட்டு என்ன ஏதுன்ட்டு இன்னும் சொல்லலை. பட் இது எல்லாமே வந்து நிரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில், அதை பிடிஓ ஆஃபீஸில் காலியாக இருக்கிற இதெல்லாம் வந்து இந்த அரசு விதிமுறைகளை வந்து பின்பற்றி நீங்கள் வந்து இந்த வேக்கண்ட்டெல்லாம் வந்து நிரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி தான் சத்துணவு உதவியாளரும், சமையல் உதவியாளரும் சரி, அங்கன்வாடிதும் சரி, ரேஷன்தும் சரி, விஏஓ அசிஸ்டண்ட்டும் சரி, எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன்கள் வந்தது. அப்ளைவும் வந்து பண்ணோம். சரிங்களா? இதற்கும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். இதே தான். அதே மாதிரி அதற்கான டேட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ வந்து காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் பெறுதல் 1 மாதம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுற டைமுக்கு வந்து 15 டேஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த 15 டேஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரலாம் அந்த அப்ளிகேஷன்லாம் போட்டது எல்லாத்தையும் வந்து சரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யார் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது அது ஒரு ரிலீஸ் பண்ணுறது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க. செப்டம்பர் 16ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ எல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா? அதுக்கான டைம் வந்து ஒரு 15 டேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 23ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 7ஆம் தேதி வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ எப்போ நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 7 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 16ஆம் தேதி வரலும் நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதற்கான ரிசல்ட்ஸ் வந்து 2 நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அதாவது அக்டோபர் 17ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 21 இந்த டேட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு 7 நாள், அக்டோபர் 22ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 30 வரலும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். இது கன்ஃபார்முன்ட்டு சொல்ல முடியாது. பட் அப்டேட்டு தான். வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன்கள்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தினசரி நாளிதழ், அதாவது நியூஸ் பேப்பரில் இப்போ விஏஓ அசிஸ்டன்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான அப்டேட் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அப்டேட் வரவே இல்ல பிடிஓ ஆஃபீஸுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுக்கு அடுத்து வர அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதில வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். இப்போ விஏஓ அசிஸ்டன்ட் ரிலேட்டடா ஸ்டடி மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்றது? நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த மாவட்டம்லாம் வந்திருக்கு? இன்னும் எது எதெல்லாம் வரப்போகுது? அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் இது. கண்டிப்பா இல்லன்னு மட்டும் சொல்லிட முடியாது. அதனால வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்கள் வந்து வரப்போகுது. எல்லாருமே வந்து அப்ளை பண்றதுக்கு தயாராகிடுங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த நேட்டிவிட்டி, இன்கம், கம்யூனிட்டில ஃபோட்டோ வச்சு இது எல்லாமே இருக்குதான்றதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இதுல விஏஓ அசிஸ்டன்ட்ல கூட அப்படிதான் கேட்டாங்க. சரிங்களா? இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. தாராளமா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.